ஃபிட்னஸ் பஸ் வீட்டில் சேனல் அன்புடன் இருக்கும் தொல்லை காலை வணக்கம். வீடியோவோட முதல் நாள் காலைல 6:45 8:45 வரைக்கும் எந்த நாய்க்குட்டி குறுக்கால வந்துருச்சுப்பா பார்த்து பத்திரம். சிக்னலில் கிராஸ் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டு திணறிட்டு இருக்குது. பரவாயில்ல, கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்பா ஒரு செகண்டில் டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோப்பா உயிர் போயிட்டு உயிர் வருது. தொடர் 40-30 மெயின்டைன் பண்ணுங்கள் தொடர். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறுக்கால நாய்க்குட்டி வந்தோன்னா டக்குன்னு நம்ம பிரேக் போடுறதுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம 50 மேலே பண்ணால் நம்மளால் ஸ்பீடு பிரேக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் 40-30 போங்க. சரி நான் பார்த்தீங்கன்னா பேச வந்த விஷயத்தையே பார்த்துட்டேன். காலைல 6:45 8:45 வரைக்கும் எந்த ஆர்டர் வராமல் ரொம்ப நேரமாக நின்று ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்து ஏன் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு கேனில் போய் செக் பண்ணி பார்த்தா தெலுங்கு வருஷம் பிறப்பு உகாதி. அது தெரியாமல் நான் வாட்டுக்கு ஆன் பண்ணி வந்துட்டேன். உகாதி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெலுங்கு வருஷம் பிறப்பு தமிழ் வருஷம் பிறப்பு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நிறையா தெலுங்கு பீப்புள்ஸு தமிழ் பீப்புள்ஸ்லாம் அந்த ஏரியாவில் இருக்காங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர்ஸ் கம்மியாக தான் ஆகும். அதுவும் மாதவர சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் தெலுங்கு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டரே வரலை. இருந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று ஆர்டர் வரலை. சரி இப்போது எங்கே என்ன காலைல பார்த்தீங்கன்னா அப்புறம் 6:45 8:45 ஆர்டர் இல்லையா. 8:45 ஒரு ஆர்டர் வந்து அங்கே ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ண பைக் டாக்ஸி ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் 50 வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். இதுவும் மற்றதும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டர் வராமல் இருந்தது. சரி எதில் தான் ஆர்டர் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்பேன். ஆன் பண்ணி பார்த்தா லாகினும் பண்ண எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் வந்து டக்குனு கிளிக் பண்ணி உடனே எடுத்துட்டேன். அப்பா சாமி அப்படி சொல்லிட்டு உடனே எடுத்துட்டேன். எங்கன்னா இப்போ நான் நீட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லொக்கேஷன் ஸ்கூல் பக்கத்தில் கஸ்டமர் நான் அடிக்கிறேன். அந்த இடத்துல வாங்க பிக்கப் பண்ணுங்கள், மெட்டீரியல் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்துட்டு கால் பண்ண உடனே வந்தார். பென் ட்ரைவ் தான் கொடுத்தாரு. அதை நான் பேக்கெட்டில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டெலிவரி பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸை போய் டெலிவரி பண்ண மாதிரி இருக்கும். இப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசணும். என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேஷன்ஸ் பார்ப்போம். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி மாதிரி டிரைவர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை. காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓலா மற்ற ஆப்புகளில் இப்போதைக்கு ஓலா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாத்தோட இப்போதைக்கு ரேப்பிடோ சூப்பராக போய்ட்டு இருக்கு. காரணம் என்னென்னா கஸ்டமர்ஸையும் மதிக்கிறாங்க, டிரைவர்ஸையும் நல்லா மதிக்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு ரீசன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்டரும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நல்லா போய்ட்டு இருந்தது. இப்போ போர்ட்டரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் அதுவும் என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்த பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் முக்கியமான அப்டேஷன் வந்து ஃபாஸ்ட். நான் என் ஒர்க் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தேன்னா அதில் சில அப்டேஷன்ஸ் சின்னதாக மாறி இருக்குது. ரொம்ப ஒன்றும் மாறலை, சின்னதாக தான். வேறு எதுவுமே ரொம்ப ஒன்று மாறி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன ஒரு மாற்றமும் இல்லை. சார் ரைட்டு. இப்போ ஒன்றுனா பார்ப்பா. சரி ஊபர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் என்ன அது டிரைவர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உடனே கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு உடனே வந்து ஐடி சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. என்ன ரீசனே கேட்காம உடனே ஆன் த ஸ்பாட்டில் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போனால் தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஸ்லோவாக போனால் தான் பிடிக்கும். ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க, ஒரு சில கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. இதில் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லாமல் விட்டுருவாங்க. அது நம்மக்கிட்ட சொல்லாமல் அந்த ரிவ்யூவில் கேட்கவுள்ள ரேட்டிங்கில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டமான ரேட்டிங் கொடுத்துருவாங்க. ரேட்டிங் கொடுக்க மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஊபர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கறது இல்லை. அதாவது கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லை டிரைவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்துட்டு அப்புறமா அதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம ஆன் த ஸ்பாட்டே வந்து இப்போ ஊபர் பண்ணுறாங்க. ஊபர் ஓகே நீ என்னப்பா சொல்கிற கதையாக விட்ற, ஊபர்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, ரைட்டு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் ஊபரில் ஐடி சஸ்பென்ஷன் ஆகிறாங்க. அப்புறம் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. பதிலாக அவங்ககிட்ட இந்த கேட்டு பாருங்கள். அவங்க எல்லாத்தையும் வண்டியாக சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க, பாதிக்கப்படாதவங்க அதை சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சில கஷ்டம். அவங்க வந்து பொதுவாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்காது. இந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்காது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்களே ஒரு உதாரணத்துக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓலாவை ஆன் பண்ணுங்கள், ஊபர் ஆன் பண்ணுங்கள். ரெண்டு இதில் எந்த ஆப்பு அதிகமான ஆர்டர்ஸ் வருது பாருங்கள். ஓலா தான் அதிகமாக வரும். காரணம் என்னென்னா ஓலா இப்போது ரேட்டிங்ஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக கொடுக்கணும், கஸ்டமர்ஸும் வேணும் டிரைவர்ஸும் வேணும்னு சொல்லிட்டு 2 படஸும் கொடுத்துட்ருக்காங்க ஓலாவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓலாவில் சும்மா டக்குன்னு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ரேட்டு ப்ரைஸும் கம்மியாக. அதான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ்க்கு ப்ரைஸ் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. இதான் காரணம். அடுத்த பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா ஓலாவை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓலாவில் இன்சென்டிவ் சூப்பர் இப்போதைக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஆர்டர்ஸும் டக்குன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேங்க்கில் விட்ரா பண்ணுற பிரச்சனை இருந்ததுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லையே எனக்கு பேங்க்கில் ப்ராப்ளம் தாங்க. இல்லை பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை மறுபடியும் அப்டேட் பண்ணுங்க. உடனே பார்த்தீங்கன்னா அது சால்வ் ஆகிடுது. சரி ஓலாவில் இப்போ ஓலா ஊபர் பற்றி பார்த்தாச்சு. இப்போது ரேப்பிடோ பற்றி பார்ப்போம். ரேப்பிடோ வந்து பார்த்திங்கன்னா
அதை விட முக்கியமான விஷயம் இவ்வளோது சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு வந்து ஒரே விஷயம், ஒரு ஆப்பில் வந்து ப்ரொசீஜர்னு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தோழர், அதை மாற்றவே கூடாது. ஒரு ஆப்பில் ஒரே ப்ரொசீஜர் இருக்கணும். இப்போ ஒரே ப்ரொசீஜர்னால் பார்த்தீங்கன்னா விஃபாஸ்ட் மட்டும்தான் ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி மற்ற ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேஷனு அது எதுன்னு சிலதை மாற்றிட்டாங்க. உதாரணத்துக்கு போர்ட்டர்லாம் ஃபஸ்ட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லாத காரணம் என்ன, யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. டன்சோவில் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்கன்னா அதை ஆப் ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் டெலிவரி பாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் போர்ட்டரில் பாருங்கள், ரொம்ப ஒன்று யூனிஃபார்ம் போட்டுருக்குமாங்க. டன்சோவில் போடுற அளவுக்கு போர்ட்டரில் யூனிஃபார்ம் அதிகமாக போட்டுருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கரெக்டாக ப்ரொசீஜராக போயிட்டு இருந்த போர்ட்டரு, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த போர்ட்டரு நடுவில் யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்து நிறைய பேரை நிறுத்தி வச்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் மெயின் ரீசன். அங்கே என்னமோ கூட்டம் இருக்கலாம், உள்ள ஆஃபீஸில் என்னமோ கூட்டம் இருக்கலாம், ஆனால் ஒர்க்கர்ஸ் கம்மியாக இருக்காங்க. காரணம்னா இதுதான். இது போர்ட்டருக்கு மட்டும் இல்லை, ஆப்பு ப்ரொசீஜரை மாற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிவிடுவாங்கோ. அதாவது இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேப்பிடோட ஐடி சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஒரு வருஷம் ஐடி சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஃபஸ்ட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட் இன்சென்டிவ் அது எதுவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் இல்லை பார்த்தீங்களா, காரணம் ஐடி சஸ்பென்ஷன் அதிகமாக பண்ணிவிட்டாங்க. இப்போது மறுபடியும் டிரைவர்ஸ் வேணும்னு அவங்களுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிரைவர்ஸும் வேணும், கஸ்டமர்ஸும் வேணும். ஸோ ப்ரொசீஜரை மாற்றினாலே ஆல்மோஸ்ட் அதோட பாப்புலரிட்டி கம்மியாகிடும் எந்த ஒரு ஆப்புமே. சரிங்களா, இதான் ஒன்று. ரேப்பிடோ இதே தான். ஸோ ரேப்பிடோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே தேவைகள் அதிகமாகிட்டாங்க. ரேப்பிடோ பற்றி இப்போ பேசியாச்சு, போர்ட்டரை பற்றி பேசியாச்சு. அடுத்ததாக விஃபாஸ்ட் அப்டேஷன் பற்றி பேசுவோம் தோழர். விஃபாஸ்ட் ஓப்பன் பண்ண முந்தி வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், அதை விட்ரா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 வாரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை போகுதுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலெட்டில் அமௌண்ட்டே காட்ட மாட்டேங்குது. ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் மட்டும் அந்த அமௌண்ட்டு காட்டுது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வேலெட்டில் அமௌண்ட்டு விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த ஆப்ஷன்ஸ் இல்லவே இல்லை. விட்ரா பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக 1 வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் விட்ரா பண்ணுற மாதிரி அமௌண்ட் காட்டு பாருங்கள். அது இப்போ காட்டவே இல்லை தோழர். அது என்னென்ன தெரியல. அது பார்த்திங்கன்னா அது மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி தான். விஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் கரெக்டாக அந்த ஆர்டர் எடுத்திங்கன்னா அந்த டைமுக்கு போய் ஆகணும், கரெக்டாக ட்ராப் பண்ணும்போது அந்த டைமுக்கு போய் ஆகணும், ஃபோட்டோ ஸ்டாப்ஷன் எடுக்கணும், கரெக்டாக அந்த டைமில் எண்டு ட்ரிப்பு எல்லாம் கரெக்டாக அதே ப்ரொசீஜர். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, மாற்றமே இல்லை. விஃபாஸ்ட்டில் அதே தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஊபர் பற்றி பேசியாச்சு, ஓலா பற்றி பேசியாச்சு, எல்லாமே பற்றி பேசியாச்சு. இப்போ 1000 போய்ட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டர் இருக்குமானே தெரியல. இங்கே உகாடி வேறு கிட்டத்தட்ட நான் மணி 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒன்றுமே இல்லை, வெறும் 300 ரூபா தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அந்த பிக்கப் பண்ணால அங்கே ஃபஸ்ட்டு கஸ்டமர் அது எவ்வளோ எடுத்தேன்னா வெறும் 155 ரூபா. எங்கேருந்து மாதவரத்துலேருந்து அம்பத்தூர் வரைக்கும். அம்பத்தூர் வந்துச்சுன்னா சுத்தம் முகப்பேராது பரவாயில்ல, அம்பத்தூர் வந்துன்னா சுத்தமாக ஆர்டர் இருக்காது. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்னால அங்கே ஆர்டர்ஸ்க்கு அதாவது பைக் டாக்ஸி இது வந்து அதிகமாக அங்கேருந்து வரதான் செய்வாங்க, இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க. எல்லாம் ஆஃபீஸ் தானே அதிகமாக இருக்குது, அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எதாவது விஃபாஸ்ட் இருந்து ஆன் பண்ணேன், ரைட்டு, வேறு ஒன்றும் இல்லை. இதோட அப்படியே ஏதாவது ஆர்டர் இருந்தால் நான் சொல்கிறேன். ஒன்றும் ஆர்டர் இல்லை தவிர இப்போ நான் 1000 போனால் தான் தெரியும் அங்கேயும் ஆர்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே முன்னிட்டு இருந்தேன், எதுலையுமே ஆர்டர் வந்து சரி விஃபாஸ்ட் எடுத்தேன். சரி ரைட்டு, அப்போ நம்ம இப்போ அப்படியே வண்டி ஓரம் கட்டி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தோழர்களே காலை வணக்கம். வீடியோட 2வது நாள் இன்னியா 2வது நாளா முதல் நாள் இன்னி ஆச்சு. மொத்தமே 2 ஆர்டர் தான் பார்த்தேன் நேற்று. நீங்கள் ஞாபகம் இருக்கா, காலைல ஒரு ஆர்டரு, 2வது ஆர்டரு, அதாவது காலைல ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா எங்கே அம்பத்தூர் வரைக்கும், அப்புறம் முகப்பேர்லேருந்து ஒரு பிக்கப் இப்போ 1000 வரைக்கும் போனோன்னா அது 155, அது ஒரு 130, மொத்தமே 300 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். 300 தான் எடுத்திருப்பேன், 300 கூட வந்திருக்காது. அதோட க்ளோஸு. அதுக்கப்புறம் ஆர்டர் எதுவுமே வரல. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் சும்மா நின்றுருந்தேன். ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. சின்ன சின்ன ஆர்டர் வந்தது, ஊபரில் கூட வந்தது. ஆனால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் அதிகமாக வந்தது, ட்ராப் கொஞ்சம் கம்மியாக வந்து அமௌண்ட் செட் ஆகலை. ரேப்பிடோவில் அதே மாதிரி தான் பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆர்டரே இல்லை. ரேப்பிடோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா ஆர்டர், 25 ஆர்டர் எடுத்தால் தான் மொத்தமே 300 தான் எடுத்தேன். அப்படியே அப்பிட்டாகி விட்டேன். நேற்று அப்படியே க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகே ரைட்டு, இன்றைக்கி காலிலேருந்து நல்லா ஆர்டர் வந்தது. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா ஹோம் ரூட் போட்டு ஆர்டரை முடிக்க போகிறேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு ஆர்டர் தான், அது வீட்டுக்கு கிடையாது, ஹோம் ரூட் போட்டிருந்தேன். 2 ஆர்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆர்டராக வந்துருச்சு. எதுனா ரேப்பிடோவில் தான் வந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கவரு. எங்கடா நான் அந்த இங்கே நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சிம்சன் கிட்ட, பெரம்பூர் சிம்சன் தொடராது. அந்த பெரம்பூர் சிம்சனில் வந்து கஸ்டமர் வந்து அந்த சிம்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஷோரூம் இருக்குது, இருமல் வருது, ஒரே ஃப்ளோவாக பேசுகிறேன். ஷோரூம் இருக்குது அந்த பெரம்பூர் சிம்சனுக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமு.
அந்த ஷோரூமில் கவர் அவர் இப்போ கையில் வச்சுருந்தார். சரி ஷோரூம் கிட்டே வாங்க வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கனாரு. ஷோரூம் கிட்டே வந்த உடனே கால் பண்ணேன். அந்த இப்போ கவர் எடுத்து வந்து கொடுத்தாரு. எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக அருள்நகர் தெரியுமா உங்களுக்கு, நம்ம இது தபால்பட்டிலேருந்து ரைட் எடுத்தால் அருள்நகர் அந்த இடத்துல போய் டெலிவரி பண்ண மாதிரி. இன்றைக்கி பரவாயில்ல நேற்றோட இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் 2 வேலை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சைடில் டெலிவரி வேலையும் பார்த்துட்டு ஒரு சில வேலையும் நான் சைடில் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனால் சிஸ்டம் இருக்குது. இந்த வேலைலாம் மாதிரி காலைல 6:30 மணிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 900 கிட்ட எடுத்துட்டேன். இது சேர்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 1000 கிட்ட வந்துடும் எப்படியாவது. இது என்ன தெரியுமா, ஒரு 70 80 தான் வரும்னு நினைக்கிறேன். 7-8 கிலோமீட்டர் தான். எனக்கு அமௌண்ட்லாம் தெரியாது. ரேபிடோவில் பார்சலும் வந்தது, டக்குன்னு எடுத்துட்டேன். ஹோம் ஒர்க் போட்டிருந்தேன், டக்குன்னு வந்துருச்சு. உடனே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நேற்று தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, இனி கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வெயில் 8 மணிக்கெலாம் வெயில் சும்மா தாறுமாறாக வந்தது. வெறித்தனமான வெயில் இந்த வருஷம் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா பேர் நம்ம ரெடி ஆகிடணும், உடம்பெல்லாம் ஹீட்டில் அப்பா தாக்கு பிடிக்க ரெடி ஆகிடணும். அனல் பறக்குது. இதோட பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஒரே ஒரு அப்டேஷன் நான் சொல்லிடுறேன். நேற்று நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த ஊபர் ஓலா இதெல்லாம் சொன்னதுமா, ஊபரில் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் மாதிரி. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது தோழர். இப்போ ரேட் என்னென்னா 12 கிலோமீட்டர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ண போனேன். ஆனால் 120 ரூபா வரணும்ல, 100 ரூபா தான் வந்தது தோழர். என்னடா அது எனக்கு பக்குனு தூக்கி ஏற்படுச்சு. சரி தெரியாமல் ஏதோ ஒன்று அப்டேட் எடுத்து பார்த்தா இன்னொரு ஆர்டர் அப்படியே தான் வந்து. இல்லைனா பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 7.2 கிலோமீட்டர் ட்ராப்பு. சரி பிக்கப்புக்கு தான் நீ அமௌண்ட் கொடுக்க மாட்டேன், ட்ராப்புக்கு அது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா 60 ரூபா தான் காமிச்சதோட 1.5 கிலோமீட்டருக்கான அமௌண்ட்டே இல்லை. ஐயோ என்னையா ஊபர் மறுபடியும் மக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஊபர் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லாத காரணமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஐடி சஸ்பென்ஷன் தான் அதிகம். ஐடி சஸ்பென்ஷன் மட்டும் இல்லை, கஸ்டமருக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது ஓகே ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்ட். எல்லாருமே கஸ்டமர் தான் கவர் பண்ணணும், இல்லை சொல்ல வரல. ஆனால் ஒர்க்கர்ஸ்க்கு கவர் இது பண்ணணுமே. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாப்பா. அதுக்காக நான் ஒரேடியாக மட்டத்தட்டன்னு நினைக்காதீங்க தோழர், இருக்கிற உண்மையாக சொல்கிறேன். இப்போ இது இப்படி நடந்துக்கிட்டு சொல்கிறேன்ல உடனே. ஏன்னா ஒரு சிலர்லாம் கொடியை தூக்கிட்டு வந்துடுவாங்க, திட்டுவாங்க நம்மளை. ஏன்டா தெரியாமல் பேசாதா, ஊபர் தான்டா சூப்பர், சுண்ணாம்பு சூப்பு அப்படி இப்படின்னு கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவாங்க. என்னதான் சொன்னாலும் ஊற்று தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருக்கிறதா சொல்கிறேன், வரதும் சொல்லலை. ஆனால் என்னென்னா இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வருது தோழர். பிக்கப்புக்கான அமௌண்ட்டு சேர்த்து வரும். ஏன்னா ஊபர் தான் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்கன்னா நான் பக்குன்னு தூக்கி வாரி போடுச்சு. வேணால் நான் ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ஒரு ஆர்டர் எடுத்தேன், அதை வேணால் நான் ப்ரூஃப் காட்டுறேன் சரிங்களா. ஓகே அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், அது கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவ்வளோதான், இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். பப்பாய் தோழர். இதுதான் அந்த ஆர்டரு. நான் சொன்னேன்ல பிக்கப் வந்து பாருங்கள், கீழே இருக்கு பாருங்கள். எங்கே நம்ம இதில் பிக்கப் பண்ண கஸ்டமரை வந்து முகப்பேரில் பிக்கப் பண்ணது. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆயிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்னு பாருங்களேன். அந்த 92 கேஷ் கலெக்டடுக்கு மேலே பாருங்கள், கிலோமீட்டர் காட்டுது பாருங்களேன். 11.7 கிலோமீட்டர், அதாவது 12 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. மேப்பு எதுவுமே மாற்றலை, எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக அப்படியே போனது. சரி ஆனால் பாருங்கள் அமௌண்ட்டு பாருங்கள் 100 ரூபா தான் வந்திருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தா. ஸோ அந்த 2 கிலோமீட்டருக்கான அமௌண்ட் இல்லை. அது மட்டும் இல்லை 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பிக்கப் வர போனேன். இது ஒன்று. அப்புறம் மேலே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான். நான் போனது வந்து பாருங்கள் 9.3 கிலோமீட்டர். ஆனால் வந்த அமௌண்ட்டு 78 ரூபா. இப்போ ரேட்டிங் கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி, ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் 2-3 இதில் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ என்னென்ன தெரியல. ஸோ இது உங்களுக்கு ஏன்னா நம்ம ஓவரலாக சொல்கிறத ப்ரூஃப் காமிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா சும்மா வாய்க்கு வந்தது சொல்லலாம், ஒரு ஆப்பை பற்றி சொல்லலாம், சொல்ல முடியாதுல்ல. ப்ரூஃப் காட்டணும்ல. இதுதான் ஊபர் என்னன்னு தெரில மறுபடியும். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸோ சரி, இதுவாவது பரவாயில்ல, 11 மணி சரி அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது பாருங்கள், இது 9 மணி முக்கியமான டைம், பீக் ஹவர் டைம். பீக் ஹவர் டைமில் ஊபர் வந்து எப்பயுமே ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரு 100 ரூபா கிடைக்காத 140 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாலாம் அதிகமாக போடுவாங்க ஊபர். அதுதான் மெயினாக பண்ணுவாங்க. இப்போ ஊபரே கம்மி பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, இதுதான். ஓகே தொடர்றேன்.